எஸ்ஐடி இந்த சிறப்பு விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக அனைத்து தரப்பு இந்த 5 மனுக்கள் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களும் வைக்கக்கூடிய பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அதுக்கு அரசு தரப்புல இந்த விசாரணை குழு என்பது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அல்ல. அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்யப்பட்டு இடம்பெற்றவர்கள் அல்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு குழு. இதில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கார் ஒரு சிறந்த அதிகாரி, சிபிஐயில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். அவர் தலைமையில் இந்த விசாரணையை தொடரலாம் என்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் முன் வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணை ஒரு புறத்தில் நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு விசாரணை குழுவினுடைய விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் சிபிஐ விசாரணைக்கான தேவை எங்கும் எழவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அபிஷேக் மனு சிங்வி அரசு சார்பில் ஆஜராகி வாதத்தை முன்வைத்திருக்கிறார். சிபிஐ விசாரணை என்பது எல்லா வழக்குகளிலும் கோரிட முடியாது. சூழலுக்கு ஏற்றது போல வழக்கினுடைய தன்மையை பொறுத்து சிபிஐ விசாரணை கோர வேண்டும். அப்படி பார்க்கிறப்ப இந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ரா கார்க் தலைமையிலான அந்த விசாரணை குழு பாரபட்சமில்லாமல் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அந்த விசாரணை குழு என்பது நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. இதனால் இந்த விசாரணை என்பது நேர்மையாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது, அதை நீதிமன்றம் அனுமதிக்க கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 மனுக்கள் தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது சிபிஐ விசாரணை கோரிய பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து வரார். 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு செய்ய இரவோடு இரவாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சூழல்களையும் பார்க்கும்போது காவல்துறையோ அரசு நிர்வாகமோ தவறு செய்யவில்லை என்பதை நியாயப்படுத்தவே இது அனைத்து நடைபெற்றிருப்பதாக சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை கூறுவதாகவும் தன்னுடைய வாதத்தில் பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். விஜய் மீது தவறு என்பவர்கள் எப்படி நியாயமாக விசாரணை நடத்துவார்கள் என்று மனுதாரர் பிரபாகரன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென காவல்துறை தடியடி நடத்தியது ஏன் என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். சிபிஐ விசாரணை கோரி பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது, அதற்கான தேவையும் எழவில்லை அப்படின்ற ஒரு வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து பேசி வருகிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான 5 மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு தமிழ்நாடு உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக உணவு இடைவேளைக்கு முன்பு தாவேக தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. பிரச்சாரத்திற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பிரச்சாரம் நடைபெற்றது. ஆனால் இந்த விவகாரத்தில் வழக்கில் எதிர்மனுதராக இல்லாத ஒரு நபரை நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில்
காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார். விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் தான் தெரிவித்தார்கள் என்றும் தாவேக தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் விஜய் அந்த சம்பவம் நடைபெற்று உடனடியாக தப்பித்து சென்றதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த கூற்று முற்றிலும் தவறானது. ஏனெனில் காவல்துறை பாதுகாப்போடு தான் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என்ற ஒரு வாதத்தை உணவு இடைவெளிக்கு முன்பு தாவேக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் தாவேக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை தான் தேவை, சிபிஐ விசாரணை தான் உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 13 வயது மகனை இழந்த தந்தை பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் கூட சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது வாதம் நடைபெற்று வரக்கூடிய பிரபாகரனும் கூட சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார். பிரபாகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்வேறு விஷயங்களை கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜய் தான் குற்றவாளி என்று விஜய் மீது குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபர் எப்படி நேர்மையான விசாரணை நடைபெறும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கிறார். இதனால் தான் இத்தனை சந்தேகங்கள் எழுவதால் தான் சிபிஐ விசாரணை தேவை என்று கோருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இரவோடு இரவாக அத்தனை உடல்கள் எப்படி உடற்குறாய்வு செய்ய முடியும்? இரவில் உடற்குறாய்வு செய்யக்கூடாது, மாலை 6 மணிக்கு மேல் உடற்குறாய்வுகள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது அந்த கரூர் சம்பவம் நடந்தபோது முன்வைக்கப்பட்ட ஒரு வாதமாக இருந்தது. அதற்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியோடு உடற்குறாய்வு இரவில் நடத்தலாம், அதில் எந்த தவறும் இல்லை. வேறு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இரவில் ஏன் உடற்குறாய்வு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கு நீதிபதிகள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியுடன் உடற்குறாய்வு இரவில் நடத்தலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அத்தனை மருத்துவர்கள் எப்படி வந்தார்கள், ஏன் அவ்வளவு அவசரமாக இரவோடு இரவாக 39 பேரினுடைய உடற்குறாய்வு நடைபெற்றது அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பி வந்தார்கள். அதற்கு தற்போது நீதிபதிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியோடு உடற்குறாய்வு இரவில் நடத்தலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. முன்னதாக சிபிஐ விசாரணை கோரி பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருந்தார். அவருடைய வாதத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உடல்களை உடற்குறாய்வு செய்ய இரவோடு இரவாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து சூழல்களையும் பார்க்கும்போது காவல்துறையோ அரசு நிர்வாகமோ தவறு செய்யவில்லை என்பதை நியாயப்படுத்தவே அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். இந்த இரவில் நடந்த அந்த உடற்குறாய்வு தொடர்பாக நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியோடு உடற்குறாய்வு இரவில் நடத்தலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தவறும் இல்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மற்றொரு புறம் கரூரினுடைய இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் குறுகலான ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். தாவேக தரப்புல கேட்கப்பட்ட இடம் வேறு, ஆனால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வேறு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதற்கும் மனுதாரர் பிரபாகரன் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி மாதத்தில் அதிமுக அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதிக்கல, இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதியை அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் செப்டம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது விந்தையாக இருக்கிறது, ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்ற ஒரு வாதத்தை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு வாதங்களை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் அதை நீதிபதிகள் கவனமாக கேட்டு வருகிறார்கள். இடையிடையில் நீதிமன்றமும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. அந்த வகையில் தான் இரவோடு இரவாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏன் அவ்வளவு அவசரமாக உடற்குறாய்வு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்தார். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதில் எந்த தவறும் இல்லை, மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியோடு இரவில் உடற்குறாய்வு நடத்துவதில் தவறு இல்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது.
கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்ட அந்த 5 மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. உணவு இடைவெளிக்கு முன்பு பல்வேறு கேள்விகளை நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். தற்போதும் அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் சிபிஐ விசாரணை கோரிய பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதில் அவர் பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி கேட்டிருக்கிறார். அதாவது சிபிஐ விசாரணை ஏன் கோருகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த மிக முக்கியமாக அந்த உடற்குறாய்வை மேற்கோள் காட்டி அவர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இரவோடு இரவாக அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவ்வளவு அவசரமாக உடற்குறாய்வுகள் செய்யப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அரசினுடைய இந்த துரித நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறப்ப அரசின் மீது எந்த தவறும் இல்லை என்று நியாயப்படுத்தும் விதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புகிறது. அதனால் தான் சிபிஐ விசாரணையை கோருகிறோம் அப்படின்னு பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தார்கள். அதற்கு நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. இரவில் உடற்குறாய்வு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீதிமன்றம் விளக்கம் அளித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய சிறப்பு அனுமதியின் பேரில் இரவில் உடற்குறாய்வு செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு தரப்புல பிரபாகரன் தரப்பு மேலும் வாதங்களும் முன்வைத்திருக்கிறாங்க. கடந்த ஜனவரி மாதம் அதிமுக அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதி வழங்கவில்லை, இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதி அனுமதி கிடையாது என்றார்கள். ஆனால் செப்டம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புகிறது. இதனுடைய உண்மை நிலவரம், இந்த கரூர் நெரிசல் தொடர்பான 41 பேர் உயிரிழப்பில் இருக்கக்கூடிய உண்மை வெளிவர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வில்சன் உயர்நீதிமன்ற உத்தரவை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு தன்னுடைய விசாரணையை தீவிரமாக நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேக தரப்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைகள் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார்.